ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் கௌரி சங்கர். இது உங்கள் அயன் டிராப் சேனல். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டு ஜாமான் இரும்புகளை வச்சு எப்படி ஒரு பொம்மை செய்கிறதுன்னு காட்ட போகிறோம். கிராவிட்டி பவர்னு சொல்லலாம், ஈக்குவல் பவர்னு சொல்லலாம். ஈக்குவல் பேலன்ஸில் ஆடும், கிராவிட்டி பவரில் வேலை செய்யும். இது எல்லாமே நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஜாமான். இதுக்கு தேவையான ஜாமான்லாம் பார்த்துங்க. சரியாக தெரியலன்னா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் காட்டலாம். நீங்கள் இதுமாரி ஒரு 30-40 ஐட்டம் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுவேன். டிப்ளமா படிக்கிற பசங்களுக்கும் அது சம்மந்தமான ஆசிரியர்களுக்கு கூட அது உதவும் இந்த ஜாமான்கள்லாம். இது வந்து 2 வீலரில் சைடு கண்ணாடியில் இருக்கிற நடுவில் இருக்கிற கம்பி. கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க. நான் இதே வேலையாக 25-30 வருஷமாக இருக்கிற வாசி, இந்த கிரைண்டர்லலாம் 7-8 வருஷத்துக்கு மேலே பழகிருக்கிற வாசி கொஞ்சம் அசால்ட்டாக வேலை செய்கிற மாதிரி தெரியும். அதுமாரி நீங்களும் செய்யாதீங்க. புதுசாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பழக்கப்பட்டவங்க க்ளவுஸை போட்டுங்க. வெளிநாடுகளில் ஃபாரினில் அதிக பொருள் செலவில் செய்கிற ஜாமான்கள்லாம் நம்ம ஊரில் இருக்கிற வேஸ்ட்டு ஜாமான் போக்குவரத்தை வச்சு குறைச்ச ரேட்டில் ஒரு 500-1000 ரூபா உள்ளேயே நான் நிறையா டை செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஒன்று ஒன்றா பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெறுப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் காட்டுங்க. இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்.
அளவுகளெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சிங்க. பெருசு சின்னதாக வேணாலும் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் முதல்ல இந்த பிளேட்டில் ஒரு தகட்டில் ட்ராயிங் பண்ணி பார்த்துங்க. பேலன்ஸ் வெயிட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சிங்க. அது பேரிங்கோ இல்லை இரும்பு ரவுண்டுகளோ நெட்டுகளோ எது வேணுமோ வச்சுக்கலாம். நீங்கள் மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கு. பாதி கூடியோட நல்லா மழையாக இருக்குது. நம்ம பொம்மையை பார்ப்போம். இனிமேல் அடுத்து வெல்டு பண்ண வேண்டியதுதான். பேலன்ஸுக்கு இதையோ எது வேணுமோ வச்சுக்கலாம். வந்து சென்டர் வெல்டிங் பண்ணுறத மைனூட்டாக வெல்டு பண்ணி கிரைண்ட் பண்ணிங்க. சென்டர் பார்த்து வெல்டு பண்ணிங்க. செலவு கம்மியாக இருக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு சிம்பிளாக வேண்டி ஃப்ளேவர் பீஸில் செஞ்சு காட்டுறோம். பாதமும் ஸ்டாண்டும் இதே இன்னொரு பொம்மை, பெரிய பொம்மை இரும்புலையும் ஸ்டீல் பூவில் இருக்கும், அதையும் காட்டுறோம் உங்களுக்கு முடியாட்டி பாருங்கள். அப்புறம் மேலே தலைக்கிட்டு ஸ்டாண்டில் தெரிகிற ஸ்பாட் வெல்டிங் மிஷினு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை அடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு. ஃபார்மர் வச்சு ஸ்பாட் வெல்டிங் மெல்லிசு தகடெல்லாம் டாக்கா அடிச்சிக்கலாம். அதுவும் ஒர்க் ஷாப்புக்காரங்களுக்கு எல்லோரும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக வரும். அது ஒரு 500 ரூபா உள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்கள், இது எப்படி ஆட்டினாலும் 5 நிமிஷம் ஆடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சைடில் ஆட்டினீங்கனாலும் பிடிக்கும், கீழே விழாது. இந்த பெரிய பொம்மை செஞ்ச வீடியோ இல்லை உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு வீடியோவில் செலவு ஜாஸ்தியாகும். இது உங்களுக்கு கம்மியாக முடியும். எப்படி வேணுமாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எந்த மெத்தடில் வேணாலும் செய்யலாம். வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.